கடுமையா விமர்சனம் பண்ணுறது. ஒரு காபந்து அரசு எங்களுக்கு வந்து ஒரு மீட்டிங் வந்து கொடுக்கறது கூட அரசு அதிகாரிகள் இல்ல இப்ப நெருக்கடி கொடுக்குறாங்க. மீட்டிங்க்கு யாரு அனுமதி தரணுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அவங்களும் தெரிஞ்சுக்கணும், நீங்களும் தெரிஞ்சுக்கணும். இப்ப தேர்தல் இல்ல கோட் ஆஃப் கான்டக்ட் அவரும் தெரிஞ்சுக்கணும். கோட் ஆஃப் கான்டக்ட் அப்ளிகபிள் ஆனதுக்கு அப்புறமா எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் ஒரு 48 மணி நேரத்துக்கு முன்னாடி ஸ்வேதாங்கிற ஒரு ஆப் வந்து கொடுத்துருக்காங்க அரசியல் கட்சிகளுக்கு. 48 மணி நேரத்துக்கு முன்னாடி எந்த நிகழ்ச்சி நடத்த போறோம், எங்க நடத்த போறோம், எவ்வளவு பேர் கலந்துக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை ஆன்லைன்ல பதிவு பண்ணிட்டு யாரும் போய் தேர்தல் ஆணையத்தை தேடி போக வேண்டியதில்லை, காவல்துறையை போய் நாட வேண்டியதில்லை, எந்த அரசு நிர்வாகத்துக்கும் அவங்க போக வேண்டியதில்லை. இந்த ஸ்வேதா அமைப்புல வந்து பதிவு பண்ணிட்டாங்கன்னா 48 மணி நேரத்தில் அவங்களுக்கு அனுமதி தானாவே கிடைச்சிடும். இப்படி இருக்கும்போது இதுக்கும் அரசுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இது அவர் தான் சொல்றாருன்னா நம்மளும் கேட்டுக்கலாமா? நான் திரும்ப அதே பதில் தான் அதே பதில் தான். பணிமனை அமைப்பது, பணிமனைக்கான அந்த அங்கீகாரத்தை பெறுவது, கூட்டங்கள் நடத்த அனுமதி பெறுவது, பொதுக்கூட்டங்களா இருந்தாலும் சரி, தெருமுனை கூட்டங்கள் நடத்துவதா இருந்தாலும் சரி, அல்லது தேர்தல் பிரச்சாரத்திற்கு வேட்பாளர் இத்தனை மணிலிருந்து இத்தனை மணி வரைக்கும் வராருங்கிற அந்த தகவலா இருந்தாலும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும் அனுமதி தரதுங்கிறது தேர்தல் ஆணையம் மட்டும்தான். தேர்தல் ஆணையம் இதுக்கு முன்னாடி கூட அலுவலகத்துக்கு போய் ரிட்டர்னிங் ஆபீசர் கையில மனு கொடுத்து அதுக்குன்னு ஒரு அலுவலர் இருந்து மனு வாங்கி அதுக்கப்புறம் கொடுத்துட்டு இருப்பாங்க. இப்ப எலெக்ஷன் கமிஷன் அதை ரொம்ப எளிமைப்படுத்திட்டாங்க. 48 ஹவர்ஸ்க்கு முன்னாடி ஸ்வேதாங்கிற அமைப்புல நீங்க அப்ளை பண்ணிட்டீங்கன்னா 48 மணி நேரத்துக்குள்ள கிடைச்சிருது. 48 மணி நேரத்திற்கு உள்ள, அதாவது 20 மணி நேரத்தில் 18 மணி நேரத்தில் கொடுக்கிற எந்த அனுமதி கேட்டு கொடுக்கிற கடிதமும் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கு வந்து திமுகவும் அரசும் என்ன வகையில பொறுப்பெடுத்துக்க முடியும்? அனுமதிகள் கொடுத்த பிறகுதான் மாநகராட்சி சார்பாக வந்து பள்ளம் தோண்டப்பட்டு அங்க பேருக்கான தடுப்பு ஏற்பட்டதாக ஒரு சட்டம் முடிக்கிறாங்க பெரம்பூர்ல வந்து. அனுமதி கடிதம் கொடுத்த பிறகு இல்லங்க, கடிதம் கொடுக்கறது நீங்க மாநகராட்சியில கொடுக்கவே வேணான்னு சொல்றேன், தேர்தல் ஆணையத்திலையும் கூட கொடுக்க வேணான்றேன். இல்ல, நான் சொல்றது முதல்ல உள்வாங்கிக்குங்க. எங்கேயும் போய் எந்த கடிதமும் கொடுக்க வேணான்றேன். ஸ்வேதாங்கிற அமைப்புல நீங்க அனுமதி வாங்கினா போதும். அனுமதி கடிதம் வாங்கினதுக்கு அப்புறம் எங்கேயாவது ஏதாவது நடந்திருக்கான்னு கேட்டு சொல்லுங்க. அனுமதி கடிதம் தேர்தல் ஆணையத்தால் அனுமதித்ததற்கு பிறகு இவங்க இங்க தேர்தல் அலுவலகம் அமைச்சிருக்காங்க, இல்ல தேர்தலுக்கான பிரச்சாரத்துக்கு அனுமதி வாங்கியிருக்கிறாங்கிற அனுமதி கிடைச்சதுக்கு அப்புறம் அரசு அதிகாரிகள் ஏதாவது அவங்களுக்கு தொல்லை கொடுத்திருக்காங்களான்னு கேட்டு சொல்லுங்க. அதுக்கான ஆதாரம் தான் சொல்லுங்க. இல்ல, அது இல்ல, கேட்டு சொல்லுங்க என்ன தொல்லை கொடுத்தாங்க, எதுக்கு அனுமதி வாங்கியிருக்கிறாங்கன்றத கேட்டு சொல்லுங்க சார். அவங்க சொல்றதே சொல்றீங்களே, நாங்க சொல்றதை கேட்டுக்க மாட்டேன். இல்ல, நான் தான் பதில் தெளிவா சொல்லிட்டேன். தேர்தல் ஆணையம் இதுல ரொம்ப எளிமைப்படுத்தி ஒரு ஆப் ரிலீஸ் பண்ணி இப்ப அரசியல் கட்சிகள் வந்து அலையக்கூடாதுங்கிறதால அவங்களே ஒரு நல்ல விஷயத்த பண்ணிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் தேர்தல் ஆணையத்துக்கு போனோம், மாநகராட்சிக்கு போனோம், காவல்துறைக்கு போனோம், அனுமதி வாங்கறதுக்கு அலையணும். இப்ப அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. 48 மணி நேரம் மட்டும்தான் அவங்களோட விதிமுறைகள். 48 மணி நேரத்துக்கு முன்னாடி கொடுத்தீங்கன்னா எந்த அனுமதி வேணாலும் கொடுத்துருவாங்க. குற்றச்சாட்டு வைக்கல, அவங்க பிரச்சாரம் பண்றதுக்கு ஒரு இடம் கேக்குறாங்க. அந்த இடத்துல இடம் கூட நம்ம கொடுக்க முடியாதுங்க, நம்ம கொடுக்க முடியாதுங்க இடத்த. அவங்க நேற்றுக்கு தேர்தல் ஆணையம் தெளிவுபடுத்திருக்கிறாங்க. சென்னையில 200 சில்லற வந்து தெருமுனை கூட்டங்கள் நடத்துவதற்குரிய இடங்கள், 100 சில்லற இடங்கள் வந்து 144 சம்திங் இடங்கள் வந்து பொதுக்கூட்டங்கள் நடத்துவதற்குரிய இடங்கள். தெருமுனை கூட்டங்களுக்கு எவ்வளவு பேர் அனுமதிக்கலாம், பொதுக்கூட்டங்களுக்கு எவ்வளவு பேர் அனுமதிக்கிறோம், இது எல்லாமே ஒரு சிஸ்டம் போட்டு தேர்தல் இப்ப இந்த நிகழ்ச்சி நடத்துறோம்னா எவ்வளவு நாற்காலிகள் போடுறோம், ஒரு நாற்காலிக்கு என்ன விலை, இவங்களுக்கு ஏதாவது இப்ப டிஃபன் கொடுக்கறோம்னா ஒரு இட்லி என்ன விலை, ஒரு தோசை என்ன விலை, இது எல்லாமே நிர்ணயம் பண்றது தேர்தல் ஆணையம். இதுக்கும் அரசாங்கத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது.